அக்கா தென்மொழிக்கா மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவனாவது ஒரு கழுதை வெளியே வாங்கலேண்டியா அம்மா ஏய் பிச்சைக்கார நாயே நான் ஒருத்தன் இங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரணுமா போடா அந்த பக்கம் என்ன மிரட்டுற எடுக்கிறதோ பிச்சை இதுல இலக்கார வேறையா என்ற எல்லைக்கு நான் அவனை கவனிச்சுக்கிறேன் ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டி எடுத்து டொப்பு டொப்பு டொப்புன்னு சுட்டு தள்ளுவாரு போடா பிச்சைக்கார நாயே நீ ஓடு வச்சிருக்க நானாவது அலுமினி பார்த்து வச்சிருக்க போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர் என்ன பால்காரே பிச்சை எடுத்தீங்க நிலைமைக்கு வந்துட்டீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டருங்க சிஸ்டர் சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர் போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர் அனாவசியமா என் வாயை புடுங்காதீங்க சிஸ்டர் நான் கேட்டது தப்பா பால்காரே ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர் காரணம் சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர் இப்பதான் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இனி உழ வச்சு சோறாக்கணும் நீங்க பக்கத்தோட்டு பாருங்க நீ உலையே வைக்காதடி மூஞ்ச பாரு மூஞ்சூர் மாதிரி இருக்கிற எச்சு கையிலே நீ காக்கா ஓட்ட மாட்டியா உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா ரோசம் உள்ள ஆம்பளடி அங்க என்ன சத்தம் இத வந்துட்டனுங்கக்கா அது ஒண்ணும் இல்லைங்கக்கா பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா பார்த்து போலான்னு வந்தேங்கக்கா எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் சொன்னீங்கக்கா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா நான் சோறு ஆக்கல கவுண்டறேன் ஏனுங்கக்கா இன்னைக்கு பக்கத்து மாரக்கம்பளி காது குத்துறாங்கல்ல அதனால என் வீட்டுல நான் சோறு ஆக்கல வடிவு பொலாம வடிவு அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களாக்கா இல்லக்கா இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்கக்கா ஏன் சொன்னா என்ன கொண்டைய அறுப்பேன் ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன் ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன் ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும் ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன் வாங்குற நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா பொழுது விடுச்சு பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா யோ எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்க யாக்கும் போவாண்டல்ல நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க சொல்றேன்ல அக்கா சோறு இல்லன்னு சொல்ல முடியானே பிச்சைக்காரன் என்ன போயிடுச்சு போக மாட்டேங்கிறானே ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா ஏக்கா பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல அச்சில பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் நான்டா ஐயோ ஏனுங்க என்ன ஆயிடுது உங்களுக்கு அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்லயே பிச்சை எடுக்காரு நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது எது பரம்பரை கௌரவமா என்ன மதுக்கரையில 3 சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தாங்க உங்க அப்ப அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா 3 நாள் உட்கார்ந்து என் வீட்டு சொத்துங்கிறீங்க எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள பழசெல்லாம் கிண்டாதீங்க உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம் சோறு போட முடியுமா முடியாதா அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல கேட்டி நான் காலையில போகும்போது 5 கிலோ அரிசியில கல்லு பொறுக்கிட்டு இருந்தியா இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க நான் இருந்தாலும் திம்பானுங்களே இவருங்க என்ன கிட்ட போச்சு 10 நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது மனுஷன் செத்தா போயிடறான் வாக்கா டேய் நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சை எடுக்கிறேன் சாப்பிடுங்க மாமா நல்லா சாப்பிடுங்க மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு வராச்சுங்களா டேய் மாமா உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா 16ஆவது நாள் முடிட்டா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற வாசல்ல கட்டி வச்சு நான் எங்கடி வாசல்ல கட்டின நாய் வாசல்ல தான் இருக்கு நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு ஏடி நாய பாத்துக்காம போட்ட கழுத அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு நாய் மாதிரி குலைக்கிற ஏண்டி நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துருச்சு தவுந்து போறீங்க ஐயோ ஐயோ இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது வீடு வரை மச்சான் வீதி வரை அக்கா காடு வரை பாதர் கடைசி வரை யாரு ஏடா மாப்ள வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான் கொப்பரா எங்கடா என்ன மரியாதை செய்யுது அவனை மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும் அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறான் இப்பெல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது கரண்ட் மரத்தை பார்த்தா காரை தூக்கணும் போல
தோணுது சொல்றா. ஐயா மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன். மவனே, உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்ச முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா, சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். பால்காரரே, எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேலம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய், கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சுட்டு போகுது. அண்ணே, உங்க மச்சான். ஏய், அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான், எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சரி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாறை மாதிரி இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுட்டியாடா? இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும், ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். நில்றா. கை இனி அவன் வரமாட்டாயா? அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. குழந்தை, என்னண்ணே இங்க வா. என்னங்கண்ணே? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜு டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளி மருந்து வாங்கி வர சொன்னாங்களாம். அவன் வாங்கி வந்திருக்கான். நீ இப்படிதானே போற, அப்படியே ஒரு எட்டி டாக்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிட. சரி, இந்த சோப்புல போடுங்க. டேய் புடுற. அட பாத்து பத்திரமா போயிட. டேய், நீ ஏன்டா தும்புற? பணியில படுத்துனுங்களா, சளி ஏறி போச்சுங்க. டேய், குழந்தை தும்பிக்கிட்டு இருக்காப்பல பாத்துக்கிட்டு இருக்கேடா. சளி மருந்து எடுத்து கூட குடிக்கிட்டோம். ஐயோ வேணாமுங்க, உங்க மருந்துக்கு போய் நான் பங்குக்கு வந்துட்டு நான் டாக்டர் மகிட்டே வாங்கிக்கிறேனுங்க. பரவாயில்ல குழந்தை, குடி குழந்தை, குடி சும்மா. சரி, பிரியமா கொடுக்குறீங்க, குடி. கொமட்டுற மாதிரி இருக்குங்க.
இருமல் மருந்துனா இனிக்கோடா செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு கட கடன்னு குடி. கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சது கூட தெரியாம போச்சுங்க. பரவாயில்ல குழந்தை, இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட. ஓராயிரம் பார்வையிலே ஈராயிரம் பார்வையில் 5 பொட்டி புள்ள என்ன பாக்குற? ஊருக்கெல்லாம் பாடுற, உனக்கு பாடலனா உனக்கும் பாடுற. டாக்டர்மா, நம்ம பொட்டி புல்லு பாருங்க, வித்தெல்லாம் காட்டுதுங்க. நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இல்ல இங்க வச்சிருச்சுங்க. நான் வளரலைங்க, சளி மருந்து சாப்பிட்டேனுங்களா, சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. பொண்ணு என்ன படிச்சிருக்கேன், எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச, நான் என்ன படிச்சேன்? நம்ம ஆபீஸ் எடுத்து போறோமா? நான் அர்த்தமா பேசிட்டா சரி. பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஓ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்கு, கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம், வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு, அது வேகமா வரலட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? யோ, வரலட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30 இருந்து 1 மணிக்குள்ள வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போனா பச்சியும் தொச்சியும் போட்டு அத்துக்குவாங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அடுத்த லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றோம். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸ் தான் வருவேன். ஏன்னா அது ராசியான பேண்ட், அது இருக்கிறது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றவன் அந்த ஆட்டோ சார்ஜ் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி மீட்டருக்கு மேல கேட்பீங்களா? 5 10 கேட்பேன், 5 ரூபா ஆட்டோக்காரன் கொடுத்தா 5 ரூபா நான் வச்சுக்கோ, அதை பத்தி கொடுங்க. அதான் நீங்க தொட்டுட்டீங்க, அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உங்களுக்கு கமிஷன் பொண்ணையும் பையனையும் கோர்த்து விடுறாங்கல்ல, எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறேன், உங்க இடத்துல தானே கோர்த்து விடுறேன், அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேட்க. என்ன சைடு இருக்க, எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிறேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி இருக்கே, கிருஷ்ணகிரி தான் இப்ப தருமபுரி சேர்ந்து கிளிய போது பாரு. ஒரு 50 ரூபா விட எதுக்கு? என்ன நாங்க வெட்டினா பேச உங்க வீட்டு வந்தேன், அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேச உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ யாரு கொடுப்பா? அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, வருவாயிலே பேசிக்கிறியா? ஒரு காஃபி குடிச்சியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறான். இதே பதில சொல்லி நான் எத்தனை பேருக்கு ஏமாத்திருப்பேன். ஆமா, எத்தனை பணம் சரியா? வாசனை கும்பல் அடிக்குது, ஊர்ல இருந்து கொண்டாடுறீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லையா? நான் வச்சுக்கிறேன், இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன், உஷாரான பார்ட்டி வச்சுட்டு. என்ன பிரச்சனை வரப்போதோ? மங்களகரமான கல்யாணம் நடக்கிற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு விளையாடுறீங்களா? பத்திரிக்கையா? எங்க வந்து நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக்கு தாதாவுக்கு பத்திரிக்கை அப்படி இருக்கும். என் பொண்ணு முறப்பையில கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு பாலாவத்தியா போச்சுன்னு அவன் தான் அனுப்பிச்சுப்பான். நான் நினைக்கிறேன் விளையாடுறதுக்கு இந்தியாவை கச்சரா. இதப்பா, எங்க லெக்கி தாத்தா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள வளர்றதே இல்லையா? சரி, பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழிவிடுங்க, கை செய்து கால வச்சாருங்க. நீ கால வச்சா கல்யாணம் நடக்காது, கருமாதிலாம் நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தரேன். 50,000 போடுங்களா? போதாது, 60,000 தரேன். 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின இப்ப 60,000க்கு செஞ்சரும். ஒரு நாள் 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரிசனம் காலம் ஒண்ணுதானே இருக்கு. தரிசன காலத்துக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வரதட்சணைக்கா வச்சுங்க. பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை கடன் சொல்றேன். கடன் சொல்லுவீங்க யார்கிட்ட? சம்மதிக்கிட்ட. அதான் என்ன இழுச்சு வாயில வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம் அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம், ஆளினால் அல்பங்கள். அளந்து பேசுறோம், நீ அளந்து பேசுறோம். அறாவத்தர் அளந்து பேசுறீங்க. என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுத்து ஒத்துக்கிட்டேன். பொண்ணு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்கல. எனக்கு ஆஸ்துமா
கூட்டிகிட்டே போகுது. நீங்க வெளியே கால் வச்சதுக்கே எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரப்போம். சர்வநாசம் சர்வநாசம் கல்யாணமே நாசம். தாதா வாராவில்லை தாதா வாராவில்லை நானும் இந்த இடத்துல குத்தி விட்டா. ஆனா இதே இடத்துல உங்களை மாறி விட்டு வச்சுட்டு என்ன நடுவாங்க வச்சுட்டு வாராவில்லை ஆம்பளை வாராவில்லை. யாரா நீ என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு கேட்கல அச்சான் வச்சுக்க சவுத்துல போய் பள்ளி மாதிரி விட்டுக்கோ. நான் ஊதுல எனக்கு கீழே வந்துடுறேன். ஏன்னா நான் பழத்துக்கு அழைக்கணும் இல்ல பேசுதா அவனை விட என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. நீ தாண்டி வராடு என்னடா சொல்றா உங்க வரலாற்ற தெரிஞ்சிடும் சாதாரண தெரிஞ்சுடா மகா தெரிஞ்சிடும். என்ன பெத்தோட சுத்தத்தொகை தூக்கி போட்டா என்ன ஒரு நாய் எடுத்து நாயினா நல்ல நாயானது சொல்லுடா. எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தேன். அவங்களும் எதுக்குடா இன்னும் வரைக்கும் எனக்கு பேர் கிடையாது. நானா என் பேரை மிஸ்டர் நுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. எந்தெந்த வேலைக்கு போனேன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கிற சோட்டை தின்ற வாண்டி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆகிட்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா, துணி விற்க போனா மழை அடிக்குதுடா, வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்லயே திருட்டு போடுதுடா, முன்னாம் படிக்க போனா அந்த சுவரே இருந்து விடுதுடா. சரி பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவங்களை எடுக்கிறா இந்த கையில சோத்துட்டா இந்த கை தட்டி விடுறா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தருத்தம் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், என் தருத்தம் பெருசா இருந்தா ஒன்னும் அடிக்கட்டா. இன்னைக்கு நீ பெரியனா இல்ல நான் பெரியனா பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்ன சொன்ன? நீ பெரியனா இல்ல நான் பெரியனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். சொல்லு நீ பெரியனா இல்ல நான் பெரியனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். உங்களோட சொல்லு நீ சர்வநாசம் 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 சனிகளே. டெல்லியில இருந்து வந்திருக்காரு. டெல்லி வரைக்கும் நான் பழகிருக்கா? நீங்க வேற அமெரிக்க ஜனாதிபதி இருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தியா வந்திருக்குது. சாருக்கு என்னால என்ன நாசா போனோம்? எலெக்ஷன் வருது, நாங்க தோத்து எதிர்கட்சி ஜெயிச்சிடும் போல் இருக்கு. நீங்க எதிர்கட்சியில மெம்பர் ஆயிடணும். நான் நம்புறேனா உங்களுக்கு என்ன லாபம்? என்னதான் எப்படி கேட்டீங்க? நீங்க அந்த கட்சியில சேர்ந்தா அந்த கட்சி எப்படி உருப்படும்? எவனும் டெபாசிட் வாங்க முடியாத. சரி நாளைக்கே உறுப்பினர் ஆயிடுறேன். அந்த அட்டை எடுத்து கையெழுத்து போடுறேன். ஹலோ அப்படியா சொல்லிடுறேன். தாதா நீங்க அந்த கட்சியில சேர்றேன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி இந்த கட்சியை தடை பண்ணிட்டாரா? ரொம்ப மகிழ்ச்சி தாதா. இதுக்கு நன்றி கடனா நாளைக்கே உங்க காலை எங்க கட்சி சின்னமா ஆக்கிறேன் தாதா. போயிட்டு வரேன் சந்தோஷத்துல விவரம் தெரியாம உங்க காலையை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறான். சத்தியமா ஊருக்கு சேர மாட்டான். தாதா உங்க காலை சின்னமாக்குறேன்னு சொல்லிட்டு போறானே அவனோட பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி 2 காலம் போச்சான். வெரி எஃபெக்டிவ். எப்ப நடக்கிற கார் கம்பெனி மூடணுமா? சரி நான் இந்தியா விட்டு எங்கேயும் சர்வீஸ் பண்றது இல்ல. சார் யாரு? இவருதான் ஹோட்டல் ஆரோக்கிய பவன் முதலாளி ஆரம்பம். யார் நாசமாக்கணும்? தாதா என் ஹோட்டலுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டம் பூரா அங்க போயிடுது. எனக்கு வியாபாரமே இல்ல. அதனால உங்க திருப்பாத்த அங்க வச்சீங்கன்னா அவன் ஹோட்டல் விட்டு மூடிடுவான். அதுக்கப்புறம் எப்பவும் ஹோட்டல் ஜாம் ஜாம் நடக்குறாடா. எவ்வளவு பணம் இருக்கீங்க? ₹1,00,000. அந்த கவுண்டரை கட்டிட்டு ரசீது வாங்கிட்டு போங்க. இவர் யாரு? அரசியல் தரகர். என்ன ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு. சொல்லுங்க. ஒரு நடிகர் சினிமாவிலயோ அரசியல்லயோ ரொம்ப பாப்புலர் இருந்துகிட்டு இருக்காரு. அவரு எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரோ அந்த கட்சிக்கு தான் ஜனங்களே ஓட்டு போடுவாங்க. எப்படியாவது நீங்க பெரிய மனசு பண்ணி அவருடைய பாப்புலாரிட்டியை குறைக்கணும். இந்த சூட்கேஸ் நிறைய பணம் இருக்கு, அது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு கேட்டாலும் தரேன். யார் அவரு? ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார். சினிமாவுக்கு நாளைக்கு அரசியல் வந்தாலும் சரி அவர் வேண்டாம் ராஜாதி ராஜா. நான் மட்டுமல்ல எந்த கொங்காரி உங்கள் வந்தாலும் அசைக்க முடியாது. தாதா இந்த ஹோட்டல் மூடுறதுக்கு தான் நம்ம பணம் வாங்கியிருக்கோம். தாதா தயவு செஞ்சு உங்க திருப்பாளர்களுக்கு கீழே வச்சாதீங்க தாதா. நான் டிவன் போட போறேன். உங்களுக்கு எது வேணாலும் கார்ல கொண்டு தர சொல்றேன். கையை வேணாலும் கை விடுறேன். தயவு செஞ்சு உங்க காலை கீழே வச்சிடாதீங்க தாதா. உன் ஹோட்டல் மூடுறதுக்காக தான் நாங்க ஆரோக்கியவனால்ட்ட காசு வாங்கியிருக்கோம். தாதா இதுக்கு பாருங்க வரைய திறந்து வச்ச ஹோட்டல். அவர் திறந்து வச்ச ஹோட்டல் நீங்க மூட வைக்கணுமா தாதா? என்னது இந்த ஹோட்டல் தெய்வம் திறந்து வைக்கிறேன்? எனக்கு தெரியாம போச்சியா? இரு ஹலோ ஆரோக்கியபம் அந்த லெக்தா பேசுறேன். வணக்கம் தாதா. சொன்னபடி அந்த ஹோட்டல் மூட வச்சுட்டீங்களா? ஏண்டா
இந்த ஓட்டுல என் தெய்வம் மாரியா கொண்டு வச்சுட்டாரு. அதோட நோ சொன்னா வேற என்ன நோ சொல்லல. நீ கொடுத்த 1 லட்சம் ரூபாயே நானே கொண்டு வந்து ஓட்டுல தரேன். ஐயோ வேணாம் தாதா, அந்த பணத்தை நீங்களும் நன்கொடை வச்சீங்க. ஏண்டா நீங்க இப்ப இங்க வந்தீங்கன்னா இப்ப சுமாரா நடந்துட்டு வியாபாரம் கூட மொத்தமா கட்டுப்படும் தாதா. கொடுத்த ரூபாய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நன்றி தாதா. நான் என்ன பண்றேன் தாதா? நீ வண்டி வேற தொட்டுட்ட. அம்மா சனைக்கு பால் வாங்கி எனக்கு பாரம் பண்ணிடு. சரி தாதா. ஒண்ணு போறியா? அது போறவில்லை எங்க போய்க்கிங்க தாதா. சர்வநாசம் இருக்கும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் லெக் தாதாவை நமது சிறப்பு நிருபர் மீரா பேட்டி காண்கிறார். முதல்ல டிவி ஆஃப் பண்ணி. என்னன்னு அது லெக் தாதா பேசுறாரு, பார்க்க வேண்டாமா? தாதா தரித்திரம் பிடிச்ச வண்டி, அதனால தான் நம்ம கடையை போகணும். அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னா. சக்தி இல்ல, இது தரித்திரம். இப்படி எடுத்து பேசிட்டா கடையே மூடிட்டு பேசாம டிவிய பாருங்க. இந்த நேரடி ஒளிபரப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம் லெக் தாதா. வணக்கம். சர்வநாசம் சர்வநாசம் சரியனே துணை. உங்க பேட்டிய எங்க 3 டிவில ஒளிபரப்பணும்னு எல்லா நாட்டுல இருந்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதனால உங்களை பேட்டிக்கான நான் வந்திருக்கேன். ரசிகர்கள் என் மேல விட்டுட்ட நம்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்குலாம் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நேரடி ஒளிபரப்ப குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சர்வநாசம். உங்க பாடம் பட்டாலே எல்லா இடத்துலயும் பிரச்சனை வரும். பிரச்சனை வராது, என் பாதம் பட்டாலே அழிஞ்சிடும். அதனால எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. லெக் தாதான்னு பட்டம் வேற கொடுத்திருக்காங்க. எங்க நேயர்களுக்கு உங்க லெக்க பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. நான் பிறக்கும் போது என் வாழ்க்கை தலையில மாறி போச்சு. குழந்தை பிறக்கும் போது அழகான முன்னாடி வரும். எனக்கு கால் வந்துச்சு. என் காலை பிடிச்சி விட்ட டாக்டர் அம்மா அந்த இடத்துல ஆத்தாட்ட கொஞ்சம் செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா ஆசையோட பால் கொடுத்தாங்க. வீட்டுல ஓங்கி ஒண்ணு விட்டேன். அவங்களும் சிவலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் நடக்க மாட்டேன்னு எங்க அப்பா ஆசையா காட்டினாங்க. என் பாதத்தை பிடிச்சு தரையில வச்சாரு. அந்த இடத்துலயே அவரும் செத்து போயிட்டாரு. நான் அனாதையா இருந்தேன். என் தாய் மாமன் ஆசையா எடுத்து கொஞ்சம் நெஞ்சில ஒண்ணு விட்டேன். அன்னைக்கு குப்பர் விழுந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. தரத்திலே பிடிச்சோன்னு எல்லாரும் எனக்கு திட்டினாங்க. ஓடினேன் ஒரு வாழ்க்கை ஓரத்துக்கே ஓடினேன். ஓரமா உட்காந்து குமிரி அழுதேன். யோசனை பண்ணேன். கருத்தல் தரத்தை கும்பிட ஆரம்பிச்சேன். அந்த கருத்தமே எனக்கு பேசாச்சு. நான் எப்படி சம்பாதிச்சேன்னா, நம்ம நாட்டுல நல்லது செய்யறத விட கெடுதல் செய்யறவன் தான் அதிகமா இருக்கு. அந்த கெடுதல் செய்யறவன் பூரா என்கிட்ட வந்தாங்க. என் பாதத்தை வச்சு மற்றவங்களுக்கு நாசத்தை உண்டாக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா வண்டியா? இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வரையும் அதான் வண்டி பேர்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 நாள் பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்ச குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலையோ. അടേപ്പാ എന്നെ ഇയാള് പടപടന്ന് പറഞ്ഞിട്ട് പോയി. പുരിഞ്ഞതാ? കുറച്ചു മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ இத மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்னது பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. இருப்பா குண்டு இருக்குமோ? நல்லா ஊதினக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது?
கொடம் தென்னி வீணடா பிடித்தவர்னா குடம் கிழவர்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? ஐயோ, ஏன் வந்து வாந்தி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருத்தரமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா, 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. திருச்சி அழகா எச்சப்பட்டு ஒட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா? கழுத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. എന്താ ലെറ്ററാ? എന്റെ അച്ഛന് സുഖമില്ലേ? பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. நீங்க நாராயணல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பதே அங்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். ആരാ എന്റെ ശാന്തി? சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆக்கிற முகூர்த்தம். അയ്യോ അമ്മേ. ஐயோ, பார், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவம்ல அங்கதான் நான் வைக்க போற பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. എവിടെ എവിടെ? மாட்டு தொழுவம் மே பால்லாம் கிடப்பாங்களே. சிரிக்காத. ஏசுநாதரே மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்ட் போட்டு வந்துடு. தூங்கிடாத.